தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமிழ் தற்று. ராணி தன்னை கொல்லத்தான் இப்படியெல்லாம் நாடகமாடுகிறாள் என்று தெரியாததாலும் மேலும் அவள் தன்னை பெற்ற தாய் என்பதாலும் கொஞ்சமும் சந்தேகப்படாமல் இருந்து வந்தான் ராஜா மகன் எப்போதும் போலவே. ஆனால் ராணியோ ராஜா மகனை எப்படி கொல்லுவது என்கிற இந்த சிந்தையிலேயே தினமும் காலத்தை ஓட்டி வரலானாள். மாசம் 1 ஓடிப்போனது. ராஜா மகனை கூப்பிட்டு அனுப்பினாள் ராணி. தாய் கூப்பிடும்போது மகன் போகாமல் இருந்திட முடியுமா? இளவரசன் ராணியை சந்தித்தான். நீ கொண்டு வந்த காட்டெருமை பாலாலே உங்க பாவுக்கு நோய் குணமாகலே, அதனாலே நீ ஒரு காரியம் மறுபடியும் பண்ணணும்னு சொன்னாள் அந்த ராணி. என்னம்மா செய்யணும் சொல்லுங்க. உடனே செய்யறேனான் ராஜா மகன். கொல்லிமலை பக்கத்திலே ஒரு பெரிய தாமரை குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு நடுவிலே ஒரே ஒரு நீலத்தாமரை மட்டும் இருக்குமாம். வருஷத்துக்கு ஒரு முறைதான் இப்படி நீல வண்ணத்திலே பூக்குமாம். போய் அந்த மலரை பறிச்சு எடுத்துக்கிட்டு வா என்று சொன்னாள் ராணி. மறுநாளே ராஜா மகனும் புறப்பட்டு விட்டான் குதிரை மீதேறி கொல்லிமலையை நோக்கி. காடு மலைன்னு தாண்டி ராப்பகலா போய்கிட்டே இருந்தான். கடைசியாக கொல்லிமலைக்கு பக்கத்திலே இருந்திட்ட அந்த நீலத்தாமரை குளத்துக்கு அருகிலேயும் வந்துவிட்டான். குதிரையை விட்டு கீழே இறங்கி தன் பையை அந்த குளக்கரையிலேயே வைத்துவிட்டு இப்போது அந்த குளத்திலே இறங்கி அந்த நீலமலரை பறிக்க நீந்தவும் தொடங்கிவிட்டான் அவன். அவ்வளவுதான். லபக்குன்னு அவன் காலை ஒரு முதலை கவ்விக்கொண்டு விட்டது. கவ்வியது மட்டுமல்ல, ரொம்பவும் ஆழத்திற்கு அவனை இழுத்து கொண்டு போய் நீரிலே அமுக்கிக் கொள்ளவும் முயன்றது அந்த முதலை. அந்த சமயத்திலே மாடு மேய்க்கும் சிறுவர்கள் 2 பேர் ஒரு காளை மாட்டை விரட்டியபடியே அந்த பக்கமாக ஓடி வந்தார்கள். குளக்கரையிலே தரையிலே கிடந்திட்ட ராஜா மகனின் பையை பார்த்ததுமே யாரோ இங்கே தவற விட்டு போயிட்டாங்க என நினைத்து அந்த பையை அப்படியே அள்ளி எடுத்தான் அந்த 2 பேரிலே ஒருத்தன். பொத்தென்று அந்த பையிலிருந்து கீழே விழுந்தது ஒரு மாட்டுக்கொம்பு. காட்டெருமை முன்பு ராஜா மகனுக்கு கொடுத்ததே அதுவேதான். பக்கத்திலே நின்றிருந்த இன்னொருவன் கீழே குனிந்து அந்த மாட்டுக்கொம்பை எடுத்தான். சட்னு வாயிலே வைத்து ஊதவும் தொடங்கிவிட்டான். என்ன ஆச்சரியம்! அந்த பக்கமாயிருந்த மரம் மட்டை எல்லாமே ஏதோ ஒரு புயல் காற்று அடித்தது போல அசைந்து பூதாகரமாக பெருஞ்சத்தமும் போடத் தொடங்கிவிட்டது. உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டு எருமை அங்கே வந்து சேர்ந்துவிட்டது. அடுத்து குபீர்னு குளத்திலே பாய்ந்தது. நீருக்குள் ராஜா மகனை இழுத்து அமுக்கிக் கொல்ல முயன்றிட்ட அந்த முதலையை தன் கொம்புகளாலே குத்திக் கிழித்து தூக்கித் தரைப்பக்கமாக வீசி எறிந்தது ஆக்ரோஷமாக. டக்குன்னு ராஜா மகன் நீலத்தாமரையை பறித்து எடுத்துக்கொண்டு விட்டான். குளத்திலிருந்து கரையேறிய அந்த காட்டெருமை ராஜா மகனை பார்த்து இப்படி சொன்னது: உன் தந்தை இப்படி நோய்வாய்ப்பட்டு கிடப்பது உன் தாயாலேதான். உன் தாய் நல்லவள் இல்லை. அவள் உன்னை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறாள். இனிமேலும் நீ அரண்மனைக்கு திரும்பிப் போவது ஆபத்து. காட்டெருமை பாலாலோ அல்லது இந்த நீலத்தாமரை பூவாலோ உன் தந்தை ஒரு நாளும் குணமடையப் போவதில்லை. இவையெல்லாம் உன்னை கொல்வதற்காக உன் தாய் போட்ட திட்டங்கள். இனிமேலாவது எச்சரிக்கையாயிரு. இப்படிச் சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டது அந்த காட்டெருமை. அந்த காட்டெருமையின் அறிவுரைக்குப் பிறகு அந்த ராஜா மகன் சோலையூருக்கு போகவில்லை. ஆனால் அதே சமயம் வாத நோயால் படுத்து கிடந்திட்ட அந்த சோலையூர் ராஜா செத்துப் போயிட்டார் என்கிற தகவல் மட்டும் அந்த ராஜா மகனுக்கு எப்படியோ வந்து சேர்ந்துவிட்டது. இப்போது மந்திரி கேட்டார் அந்த பாலயோகியை பார்த்து, அது சரி, சோலையூருக்கு அந்த ராஜா மகன் திரும்பியே போகவில்லை என்பது போல் நீ சொன்னாயல்லவா? ஆமாம், அப்படித்தான் சொன்னேன். அப்படியானால் அந்த ராஜா மகன் இப்போது எங்கே இருக்கிறான் என்று கேட்டார் மந்திரி. இதோ இங்கேதான் இருக்கிறான் என்று அந்த பாலயோகி சொன்னதும், இங்கேயா என்று அதிர்ந்தார் ராஜா. ஆமாம் பெரியவர்களே, அந்த ராஜா மகனே நான்தான் என்று சொல்லி தன்னுடைய கதையையும் முடித்திட்டான் அந்த பாலயோகி. அப்படியானால் நீ இதுவரையிலும் மாறுவேடத்திலேதான் இருந்தாயா என்று கேட்டார் ராஜா. ஆமாம், காரணம் நான் இளவரசன் என்று தெரிந்துவிட்டால் என்னை கொன்று போட்டு விடுவார்களே என்றான் பரிதாபமாக அந்த பாலயோகி வேடத்திலே இருந்திட்ட சோலையூர் இளவரசன். இனி நீ கவலையப்பட தேவையில்லை. உனக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருவருமே இருந்து வருவோம். அது மட்டுமில்லை, உனக்கு அந்த சோலையூர் நாட்டை திரும்பவும் பெற்றுத் தருவது கூட எங்கள் இருவரின் பொறுப்பு என்று ராஜாவும் மந்திரியும் ஒரே குரலிலே கூறினார்கள். என் மீது இப்படியானதொரு அக்கறை உங்கள் 2 பேருக்குமே ஏன் ஏற்பட்டது? அந்த இளவரசன்தான் கேட்டான் சந்தேகத்துடன். இப்போது மந்திரி சொன்னார், தம்பி, உன் மீதுள்ள அக்கறையால் நாங்கள் இந்த உதவியை செய்யவில்லை. எங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான சங்கதிக்கு நீயே ஒரு காரணகர்த்தாவாக ஆகிப்போய்விட்டாய். அதனால்தான் என்று முறுவலித்திடலானார் அவர். உங்களுக்கு தேவையான சங்கதிக்கு நான் ஒரு காரணகர்த்தாவாக ஆகிவிட்டேனா? ஆச்சரியத்துடன் கேட்டான் அந்த பாலயோகி. ஆமாம் என்ற ராஜா இப்போது தனக்கும் மந்திரிக்கும் நடந்து போய்விட்ட சம்பவங்களை எல்லாம் பற்றி விலாவரியாக எடுத்துச் சொல்லிடலானார் மளமளவென்று. இப்போது அந்த இருவர் மீதும் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது அந்த இளவரசனுக்கு. அதனால் அன்றே புறப்பட்டு விட்டான் அந்த இளவரசன் ராஜாவையும் மந்திரியையும் அழைத்துக்கொண்டு சோலையூரை நோக்கி. சோலையூரிலே ஒரு மண்டபத்திலே போய் அமர்ந்து அமர யோசித்தார்கள்.
அந்த ராணியையும் அந்த சமையல்காரனையும் கொன்று போட்டுவிட்டு ஆட்சியை கைப்பற்றி இந்த இளவரசனிடத்திலே எப்படி ஒப்படைப்பது என்பது பற்றியதான திட்டத்தைத்தான் ராஜாவும் மந்திரியும் வகுத்திடலானார்கள் அங்கே. அந்த திட்டத்தின்படி ஒரு பெண்ணிடத்திலே ரொம்பவும் சாதுரியமாக பேசி அவளை வளைத்தும் போட்டுவிட்டனர் ராஜாவும் மந்திரியும். அந்த பெண் அரண்மனையிலே வேலை செய்யும் ஒரு ஏகாலியின் மனைவி ஆவாள். அவள் சொன்னாள், தினமும் துணிமூட்டையை எடுத்துக்கொண்டு நான் தான் அரண்மனைக்குப் போகிறேன் என்று. இப்போது மந்திரி அவளை பார்த்து, இதோ பார் பெண்ணே, எப்படி திருவிழாவில் நடனமாடிக் கொண்டிருந்தவள் இப்போது இந்த நாட்டுக்கே ராணியாகிவிட்டாளோ அதேபோலவே உன்னையும் இந்த நாட்டுக்கு ராணியாய் ஆக்கிட எங்களாலே முடியும். அது மட்டுமல்ல, உன் புருஷனையும் எங்களாலே ராஜாவாக்கிட முடியும். ஆனா நீ மட்டும் நாங்க சொல்றபடி கேட்டால்தான் இதெல்லாமே செய்திட முடியும் என்றிட்டார் மந்திரி. அந்த அப்பாவி பெண்ணும்தான் ராணியாகிட முடியும் என்றும் தன் புருஷன் ராஜாவாகிட முடியும் என்றும் நம்பி மந்திரியின் பேச்சை கேட்பதாகவும் அவர் சொல்றபடியே நடப்பதாகவும் பாவம் ஒத்துக்கொண்டு விட்டாள். மறுநாள் காலையிலே அரண்மனைக்கு துணிமூட்டையை எடுத்துக்கொண்டு போனாள் அந்த ஏகாலியின் பொண்டாட்டி. போன கையோடு சோலையூர் ராணியை போய் பார்த்தாள். மந்திரி சொல்லிக் கொடுத்தபடியே இப்போது பேசவும் தொடங்கினாள். மகாராணி, நம்ம ஊருக்கு கிழக்கே ஒரு பாழடைந்த கோயில் இருக்கல்லவா, அந்த கோயிலிலே வந்து ஒரு சாமியார் தங்கியிருக்கிறார் என்றாள். அதற்கென்ன என்றாள் ராணி. மகாராணி, அவர் ஒரு சாதாரண சாமியார் அல்ல என்று அவள் கூறவும், ரொம்ப விசேஷமானவரோ என்றாள் ராணி அலட்சியமாக. ஆமாம், 60 வயது கிழவியைக் கூட 20 வயது குமரியாய் ஆக்கிப்புடுவாராம் அவர் என்று அவள் சொன்னதுமே அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட ராணி, நீ சொல்வதெல்லாம் உண்மையா என்றாள். உண்மைதான் மகாராணி. ஒரு சாதாரண ஆம்பளையைக் கூட ஒரு நொடியிலே ராஜாவாய் ஆக்கிப்புடுவாராம் என்றதுமே எனக்கு இப்போது 50 வயதாவது, என்னை ஒரு 16 வயது குமரியாக்கிட அந்த சாமியாராலே முடியுமா என்று கேட்டாள் அந்த ராணி. முடியும் மகாராணி என்று சொன்ன அந்த ஏகாலியின் பொண்டாட்டி, அந்த பலே சாமியார் நினைச்சா நம்ம அரண்மனை சமையல்காரரை கூட ராஜாவாய் மாத்திப்புடுவாரு என்று சொல்லி ஆசை காட்டினாள் அவள். அரண்மனை சமையல்காரனையும் ராஜாவாய் மாத்திட முடியும்னு கேள்விப்பட்ட அந்தக்கணமே உச்சிக்குளிர்ந்து போய்விட்டாள் அந்த ராணி. அதைத்தான் உடனே செய்தாகணும் என்று தனக்குத்தானே பேசிக்கொள்ளவும் செய்தாள் அந்த ராணி. உடனே வேலைக்காரர்களை கூப்பிட்டு கையோடு சமையல்காரரை இங்கே அழைச்சிக்கிட்டு வாங்க என்று கட்டளையிட்டாள். அவனும் வந்து சேர்ந்தா அங்கே. அந்த சமையல்காரனை பார்த்து, நீங்க யாருக்குமே தெரியாமல் இப்போதே இந்த ஏகாலியின் சம்சாரத்தோடே போய் அந்த பழைய சாமியாரை பார்த்துட்டு வாங்க என்றாள் ராணி. இப்போது அந்த இரவு நேரத்திலே அந்த ஏகாலியின் பொண்டாட்டியும் அந்த சமையல்காரனும் யாருக்குமே தெரியாமல் அந்த பழைய சாமியாரை பார்க்க புறப்பட்டும் விட்டார்கள். அந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு அவர்கள் இருவரும் வந்தபோது அங்கே அந்த கோயில் மண்டபத்திலே மந்திரிதான் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.